இன்றைக்கி நம்ம கல்கி படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆச்சுன்னா இப்போ வீடியோ பார்க்குறீங்களா? சாரி மன்னிச்சுக்குங்க. ஸோ நான் டைம் ஆகிடுச்சு, அடுத்தடுத்த படம் வரப்போ நான் வீடியோ போடுறேன். சரி, ஓகே. இந்த வீடியோவில் என்னென்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா, கல்கி படத்தோட மூவி ரிவ்யூ. இது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா? இருக்குது. ஸோ மகாபாரதத்தில் ஒரு கேரக்டர் இன்னமும் இருக்கிறாரு. ப்ளஸ் இந்த மகாபாரதம் முடிவு கலியுகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி தான் மகாபாரதம் முடியும். ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தோட தொடக்கமாக இருக்கும். அதான் மகாபாரதம் முடியலை, இன்னும் ஆரம்பிக்குதுன்ற மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது எந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டோட கதையை பார்ப்போம், அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த கல்கி படத்தை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு வந்து 2898 நம்ம இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டிகள், கார்கள், டெக்னாலஜிலாம் ஹையஸ்ட்டாக இருக்கும். பட் த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனமாக இருக்கும். ஸோ ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம்னு ஒருத்தர் வந்து அதை கட்டமைச்சு அந்த சுப்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட தலையை நிமிர்ந்து பார்த்தோம்னா எவ்வளோ 1000 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும். அந்த முக்கோண மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மலைகள், ஏரிகள், கடல்கள் எல்லாமே இருக்கும். ஸோ சாதாரண அடிமக்கள், ஏழை மக்கள் அவங்களாம் அங்கே போய் வாழ முடியாது. பிகாஸ் இன்னைக்கு நம்ம கரன்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், டிஜிட்டல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து யூனிட்ஸ் சொல்லுவாங்க. அந்த யூனிட்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த யூனிட்ஸ் ஏற்ற மாதிரி தான் அவங்க அதில் அனுமதிப்பாங்க. ஸோ அதுக்காக இங்கே யாருக்குமே கிடைக்காது. அதுக்காக ஒருத்தனை கொள்றது, ஒருத்தனை பிடிக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன வேணா அந்த சுப்ரீம் மேலே இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க கண்மூடித்தனமா. ஸோ அந்த மாதிரி உலகம் தான் போயிட்டு இருக்கும். அதில் தான் நம்ம பிரபாஸை காமிப்பாங்க. அவர் வந்து எப்படி இருப்பார் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எல்லாத்தையும் கடன் வாங்கிட்டு, யூனிட்ஸ் கடன் வாங்கிட்டு, தங்குற இடம், ரூம், பார்க்குற எல்லாத்தையும் கடன் வாங்கிடுவார். ஸோ இதில் ராஜமௌலின்னு ஒருத்தர் இருக்காரு, நமக்கு தெரியும். அவர் கூட வந்து துரத்தி கடன் கேட்பாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு காமெடி சீக்வன்ஸ்லாம் அதில் இருக்கும். இதுதான் நம்ம பிரபாஸோட ஆக்சுவல் கேரக்டர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கமலஹாசன் நம்ம காமிப்பாங்க. அவர் ரொம்ப வயசானவங்க காமிப்பார். அவரோட வாழ்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவரோட ஏஜ் 200 சொல்லுவாங்க. ஸோ அந்த 200 வயசு அவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு. எப்படி 200 வயசு வாழ்றாரு அப்படின்ற பட்சத்தில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கர்ப்பிணி பெண்மணியிலிருந்து ஒரு குழந்தை வளர்றதுக்கு உண்டான நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை வளர்க்கு உண்டான ஊட்டச்சத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையாகவே மனித உடலில் வரும். ஸோ அந்த பகுதியிலேருந்து ஒரு ஜெல் மாதிரி அவர் எடுத்து அவரோட உடம்புல செலுத்தி அவர் உயிரோட மாதிரி ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி அவங்க மேலே சுப்ரீம் இருக்காரு, கீழே பிரபாஸ் இருக்காரு. இவங்க 2 பேர்த்தையும் இணைக்கிறது இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமன் ஒருத்தர் தான். ஸோ அந்த அஸ்வத்தாமன்ற கேரக்டர் இப்போ ஏன் உள்ள வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுடைய பற்றி நடிச்சிருப்பாரு அவர் அஸ்வத்தாமன். அந்த கேரக்டர் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாம். மகாபாரத தழுவி ஒரு கதை சொல்லிடுறேன், குட்டி கதை. அதுக்கப்புறம் நான் கல்கி படத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அஸ்வத்தாமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியோட மகன். உங்களுக்கு மகாபாரதோட கதை தெரியும் நினைக்கிறேன். தெரியலான்னு பரவாயில்ல, நான் இந்த கதையில் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். கர்ணன் கூட வந்து பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியோட மகன் அஸ்வத்தாமன் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா துரியோதனன் இருப்பாங்க. ஸோ இவங்க ஒரு பக்கம், இந்த 5 பேர் ஒரு பக்கம். இந்த 5 பேர் ஒரு பக்கத்தில் எல்லா போர்களையும் எல்லாரும் இறந்துருவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கெட்டவங்க சைடு எல்லாருமே இறந்துருவாங்க. அதே மாதிரி நம்ம பாண்டவர் சைடு குழந்தைகள் யாரும் பிறக்கவே மாட்டாங்க, எல்லாரும் இறந்துருவாங்க. ஸோ ஒரே ஒரு குழந்தை மட்டும் பார்த்தீங்கன்னா பேரை, ஆக்சுவலாக அந்த பேரை வந்து ஒருத்துக்குள்ளே இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு குழந்தை மட்டும் தான் அந்த பூமியில் முளைக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணர் சத்தியம் பண்ணியிருப்பார். அந்த சத்தியத்தை உடைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமன் அந்த குழந்தையை கொன்றுவார். ஸோ இந்த இடத்துல கிருஷ்ணர் கோவப்பட்டு என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, இந்த பூமி அழியிறது வரைக்கும் எத்தனை 1000 அழிஞ்சாலும் சரி, எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, நீ அது வரைக்கும் உனக்கு சாவு வராது, நீ சாவ தேடி அளவை. அப்புறம் அவரோட நெத்தியில் ஒரு மார்க் இருக்குது, ஒரு கல்மா ஸ்டோன் ஒரு அஸ்வத்தாமன் இருக்குது. அந்த நெத்திலிருந்து எப்பயுமே உனக்கு பிளட் வலிஞ்சிக்கிட்டே இருக்கும், ரத்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு காயத்தை ஏற்படுத்திடுவார். ஸோ இந்த 6000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மகாபாரத கதையோட ஒருத்தர் தான் அந்த கிருஷ்ணனோட சாவப்படி உள்ளே வருவார். அவர் 8 அடி இருப்பார். இதுதான் அந்த அஸ்வத்தாமனோட கேரக்டர். உங்களுக்கு கர்ணன் கேரக்டர் லைட்டாக சொல்லிடுறேன். 2 பேரும் நண்பர்கள். இந்த இடத்துல தீபிகன் படுகன் வராங்க. ஸோ இந்த இடத்த நான் டேரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். இந்த இடத்த மணி ஏஸ்ட் ப்ரொஃபஸரை மிஞ்சின ஒரு பிளான் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, அது என்ன சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த தீபிகன் படுகன் உள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா சும்மா வர மாட்டாங்க. அவங்க வகுத்தில் கருவோடு வருவாங்க. அந்த கரு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாபாரத போரில் வந்து நம்ம அஸ்வத்தாமன் கொண்டாரில் பார்த்தீங்களா சேம் கரு, அதுவே கரு நம்ம கடவுளாக வந்து தீபிகன் படுகனும் வகுத்துக்குள்ளே இருப்பாங்க. ஸோ இந்த இது உள்ளே வந்தோன்னையுமே இந்த இடத்துல நம்மளுடைய தீபிகன் சுப்ரீமாக இருப்பார். நம்ம கமலஹாசன் வந்து அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பார். அவர் 5 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக தெரிஞ்ச விஷயமே அவருடைய கருப்பையிலேருந்து அந்த குழந்தை உருவாக்க உண்டான உமிழ்நீர் சுரபியை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தீபிகா படுகன் அங்கே சுப்ரீமில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவங்க ஒருத்தரால் காப்பாற்றப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டுருவாங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய பாலைவனமான பூமிக்கு சுப்ரீம்ன்றது மேலே வந்திருக்கும். ஸோ அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உலகநாயகன், உலக வில்லன், அவர் வந்து அந்த ஒரு துளி ட்ராப்பை வந்து மேலே எடுத்துடுவார். ஸோ அதை கிளைமேக்ஸில் சொல்கிறேன் அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கமலஹாசன் சாருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபிகா படுகன் கீழே வந்துடுவாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரபாஸ், அஸ்வத்தாமன் ப்ளஸ் இந்த கடவுளின் குழந்தையை பெற்றெடுக்க போகிற தீபிகன் படுகன். ஸோ இந்த விஷயம் எல்லாமே சேர்ந்து ஒன்றா விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ஆக்சுவலாக எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமனுக்கு தெரிஞ்சிடும் தீபிகா படுகன் தான் தன்னுடைய கடவுளுடைய குழந்தையை சுமக்கிறாரு. ஸோ அவர் வந்து இவ்வளோ வருஷம் சாகாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சாகணும். அவர் சாகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து குழந்தை பிறக்கணும். ஸோ எவ்வளோ ஆனாலும் என்ன ஆனாலும் அஸ்வத்தாமன்றதுக்கும் சாவு கிடையாது, அந்த குழந்தை பிறக்கிறந்தட்டிக்கும். ஸோ இதை அவரும் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிந்ததுனால சுப்ரீமில் ஒரு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, நீங்கள் அந்த குழந்தைய அந்த லேடியை யார் கூப்பிட்டு வராங்களோ அவங்க சுப்ரீம் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. இதனால நம்ம ஹீரோ வெறித்தனமாக நம்ம அஸ்வத்தாமன் கூட சண்டை போட்டு அந்த குழந்தைய அந்த தீபிகா படுகன் மேலே தூக்கிட்டு போகணும் ரொம்ப போராடுவார். ஆனால் தோற்றுருவார்.
ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த தோல்வியும் பார்க்காதவர் தான் நம்மளுடைய பிரபாஸ் கேரக்டர். ஸோ கிளைமேக்ஸில் ஒரு சீன் நடக்குங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். கிளைமேக்ஸில் கர்ணன்ற ஒரு கேரக்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கர்ணன் கேரக்டர் இவராக தான் இருப்பார், நம்ம ஆக்சுவலாக பிரபாஸ். ஸோ அது அவருக்கு நினைவில் இருக்காது. எப்போ நினைவில் வரும் பார்த்தீங்கன்னா, அஸ்வத்தாமன் கையில் ஒரு குச்சி இருக்கும், அது ஆக்சுவலாக மகாபாரத போரில் யூஸ் பண்ண கர்ணனோட வில் அம்பு. ஸோ அந்த அம்பை அவர் டச் பண்ணுறப்ப பிரபாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிடத்திற்கு கர்ணனாக மாறி ஒரு அற்புதமான விஷயத்தை காமிப்பார். காமிச்சதுக்கப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் பார்ட் கண்டிப்பாக வரும், வந்தால் தான் தெரியும். ஸோ இப்போ கமல்ஹாசன் என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கடவுள் உற்பத்தி ஆகிற குழந்தைலேருந்து ஒரே ஒரு துளி வந்து அவர் எடுத்திருப்பார், அதை உட்கொள்வார். கொண்ட உடனே, அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி எனக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கேராம் படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு கமல்ஹாசன் இருப்பார் சாகர தருவாயில். அதே துளி அவர் சாப்பிட்ட உடனே ஆலவந்தான் கமல்ஹாசன் எப்படி வருவார், ஜிம் பாடியோட. ஸோ அந்த மாதிரி மாறி வருவார் கிளைமேக்ஸில். ஸோ வில்லனும் மாறி இருப்பான், ஹீரோவும் நம்ம கர்ணனுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் படம் எந்த மாதிரி போகும், எந்த மாதிரி விஷயம் நடக்கணும் செகண்ட் பார்ட் வந்தால் தான் தெரியும். ஸோ கடவுளோட துளி வந்து நம்ம கமல்ஹாசனுக்குள்ளே இருக்கிறதுனால அவர் அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ப்ளஸ் அங்கே ஒரு அன்னைக்கு யூஸ் பண்ண அர்ஜுனன் வில்லுன்னு சொல்லிட்டு ஒரு வில்லு இருக்கும், அதை டச் பண்ணால் யாராலும் முடியாது, எந்த ஒரு டெக்னாலஜி முடியாது. ஆனால் அந்த இதை அவர் சாப்பிட்டோன்னே கமல்ஹாசன் அதை கையில் எடுப்பார். ஸோ அந்த இதை எடுத்து கிளைமேக்ஸை முடிப்பாங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சி போன ஒரு கிளைமேக்ஸ் தான். செகண்ட் டூ வெயிட் பண்ண